வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் சந்துரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெக்டானிக்ஸ் தமிழ். ஸ்னாப்ட்ராகன் அவங்களோட 800 சீரீஸை ரொம்ப பயங்கரமாகவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட 800 சீரீஸ் ப்ராசரை அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண 835 ப்ராசர் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளாக்ஸி ஃபோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் S8, அப்புறம் S8 Plus, சாமி Mi 6, அப்புறம் OnePlus 5. இந்த 3 ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன OnePlus 5 பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா உள்ள ஃபோன். அது வந்து ஸ்பீட் டெஸ்ட் சாம்பியன் ஐஃபோனே பீட் பண்ணிருச்சு. அந்தளவுக்கு அந்த ஃபோன் நல்லா இருந்துச்சு. அது வந்து 6GB RAM அப்புறம் 8GB RAM 2 வேரியண்ட்டில் வருது. அந்த ஃபோன்லாம் அந்த சீரீஸ் போக சொன்ன Mi 6 அப்புறம் சாம்சங் S8 Plus அதுவும் நல்ல பவர்ஃபுல்லான ஃபோன்ஸ் தான். 10nm ப்ராசஸில் செஞ்ச ப்ராசஸர் இது. ஸோ இப்படிலாம் அவங்க 800 சீரீஸ் ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் அவங்க பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அவங்க அதை மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா? பட்ஜெட் ஃபோன்ஸில் வர ஸ்னாப்ட்ராகன் 400 சீரீஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்களான்னு யோசிக்கிறீங்களா? அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 450 ப்ராசஸர், மை ஒப்பீனியன் அண்ட் ரிவ்யூ உங்களுக்காக. இது வரைக்கும் நீங்கள் டெக்டானிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கள் சேனல்லேருந்து வர அப்டேட்ஸ் உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், நான் போய் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 450 ப்ராசரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த 450 ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் அவங்களோட ஹையர் அண்ட் ப்ராசரான 800 சீரீஸ்க்கு அப்புறம் ஒரு அப்கிரேட், அதாவது 630, 660 அதெல்லாம் ஒரு அப்கிரேட் வந்து முன்னாடி போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 400 சீரீஸில் ஒரு அப்கிரேடட் ப்ராசர் கொண்டு வர போகிறாங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 625 மாதிரியே 14nm FinFET டெக்னாலஜியில் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 14nmனாலே உங்களுக்கு தெரியும், பேட்டரி லைஃப் நல்லா கிடைக்கும். 30% பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா 25% ப்ராசஸிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசர் இதில் இருக்க சிபியூன்னு பார்த்தீங்கன்னா 8 Cortex A53 கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ். அதோட கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 1.8 GHz சொல்லியிருக்காங்க. ரெட்மி Note 4 மாதிரி. அதில் வந்து 2 Cortex A72 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸா கோர் ப்ராசர், இது வந்து ஆக்டா கோர் ப்ராசர். 8 Cortex A53 கோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர், டுவெல் கேமரா சப்போர்ட்டோட வருது. டுவெல் கேமரா சப்போர்ட் 625லையும் கிடையாது, 660, 630 அதுலேயும் கிடையாது. முதல் 400 சீரீஸ் டுவெல் கேமரா சப்போர்ட்டட் ப்ராசரை கொண்டு வராங்க. பட்ஜெட் ஃபோனில் டுவெல் கேமரா வச்சு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அந்த ப்ராசர் யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா 13+13 மெகாபிக்சல் கேமரா வைக்கலாம், இல்லை ஒரு 21 மெகாபிக்சல் ஒரு ஹோல் சைஸ் கேமரா வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் அதில் வந்து நீங்கள் 60 frames per second வரையும் எடுக்கலாம். ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ் சொல்லியிருக்காங்க. இது போக நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் வருது. ஃபுல் ஹெச்டி ரெக்கார்டிங் அதில் நீங்கள் பண்ணலாம். ஸ்லோ மோஷன் அதில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸ்லோ மோஷன் வீடியோஸ் அதில் நீங்கள் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். 60 fpsன்றது வந்து வீடியோ ரெக்கார்டிங்க்கு அதை நீங்கள் நல்லா குறைச்சிக்கலாம். ஸ்லோ மோஷனில் நல்ல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அது போக X9 LTE மோடம் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் LTE 4G மோடத்தோட அதில் ஒரு அடிஷ்னல், அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல 4G ஸ்பீட் நல்லாவே இருக்கும். மற்றபடி 5G பற்றி இதில் எதுவும் சொல்லலை, அந்த எதுவும் கொண்டு வர போகிறாங்களான்றதுலாம் தெரியலை. இது பார்த்தீங்கன்னா அப்படியே 625ஓட ரீஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அதோட ரீஒர்க் பண்ணி 435 ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. 435 ப்ராசர் பார்த்தீங்கன்னா ரெட்மி 4 Prime அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 450 ப்ராசர் இவங்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு டுவெல் கேமரா ஃபோன்ஸ்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Qualcomm குயிக் சார்ஜிங் 3.0 இருக்குது. அவங்களோட ஹெக்ஸகன் டிஸ்பிளே யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 506 ஜிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிபியூக்கு அவங்க X9 மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.8 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடில் இருக்குது. ஸோ கேமிங் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீட் வந்து 300 Mbps வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அப்லோட் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 150 Mbps வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே சப்போர்ட் ஆகும். Adreno 506 GPU ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, இந்த 1.8 GHz. ஸோ பேட்டரி கேமிங்கில் நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃப் அதிகமாக கன்சியூம் பண்ணாது. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட நீங்கள் USB 3.1னால கம்ப்யூட்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஐரிஸ் ஸ்கேனர் சப்போர்ட்டபுளாக இருக்குது. 64-bit ப்ராசர் இது, 32 கிடையாது. ஐரிஸ் ஸ்கேனர் சப்போர்ட் பண்ணுது. ஐரிஸ் ஸ்கேனர் ப்ராப்ளம் ஆனவங்க சாம்சங் தான் Note 7, Note 8 கொண்டு வர போகிறாங்க. S8 Plusல இருக்குது. ஸோ அந்த இதுலேயும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராசர் வச்சு வர ஃபோன் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அந்த கமெண்ட்ஸுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.